தினமும் காலை 5:27 6:00 மணி வரை நடைபெறும் நிகழ்ச்சி நெற்குறி. 9th Science and Consults Router Club of நாகப்பட்டினம் இணையதளத்தில் இணையச்சு. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு வேல்யூ ஆடிங். இந்த தலைப்பிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அளவு மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க நம்ம நட்புறவில் அனைவருக்கும் பரிசுமான ஒரு நபர். இவங்க உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவங்க. இவங்க அடிப்படையில் ஒரு ஸ்டாஃப் நர்ஸர். அதுவும் இல்லாமல் ஸ்டாஃப் நர்ஸ் அவங்க எல்லாருக்குமே ஒரு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு பயிற்றுனர் இவங்க. நற்புணரியில் ஒவ்வொரு மாதத்துலையும் வழங்கப்படும் தலைப்பின் கீழே மிகச்சிறப்பாக பங்கு மற்றும் பெறாமல் பின்னோட்டம் மட்டும் வழங்காமல் ஒவ்வொரு மாதத்திலும் வழங்கப்படும் தலைப்பின் கீழ் மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய தனிச்சிறப்பு அப்படின்னு சொன்னால் பின்னோட்டம் மட்டும் வழங்காமல் அந்த பின்னோட்டத்தில் கவிதையையும் வழங்கக்கூடிய ஒரு நபர். அதனால இவங்க கவிதை விதை என்று அழைக்கப்படுறாங்க. நற்புணர் எல்லாரும் பல தளங்களில் இவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. பயிற்சிகளை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் புத்தக திறனாய்வு இவங்களோட ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா நிறைய புத்தகங்கள் படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்ல போனா நிகழ்ச்சி தொகுப்பும் நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு புத்தக ஆசிரியர்னு கூட சொல்லலாம். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரரான இன்றைய ஆளுமை என் சிவகணி மரம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நட்புறவை பெருமிதம் கொள்கிறது. நாம் அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த குமரேசன் ஐயா அவர்களுக்கு அனைத்து அன்பு உறவுகளுக்கும் அதிகாலை வணக்கம். இந்த வாய்ப்பை தந்த குமரேசன் சார் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு இந்த தலைப்பு யோசிக்கும் போது மதிப்பு கூட்டுதல், அதாவது வேல்யூ ஆடிங் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. நம்ம இவ்வளோ நாளும் நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சோம். ஸோ இன்னைக்கு என்னோட கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு. இதுல மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட மதிப்பை நம்ம எப்படிலாம் கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மதிப்பு எப்படி உயருது, ஸோ அந்த பொருள் அந்த மதிப்புனால நம்ம எப்படி அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல மதிப்பு கூட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான். ஒரு பொருள் ஒரு சந்தைக்கு வரும்போது அதோட தரம் எந்த மாதிரி இருக்கு, எப்படி அதோட மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பொருளுக்கு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே நம்ம மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, அந்த பொருள்னால நம்மளுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகுது, அந்த பொருளோட தரத்தை நம்ம உயர்த்தும் போது. ஸோ அப்படி உயர்த்தும் போது நம்மளோட பொருளாதாரமும் மேம்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தரமான பொருள் கிடைக்குது. ஸோ அதன் மூலியமா ஒரு லாபம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைவானதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாத்துக்குமே எத்தனையோ வேலைகள் செஞ்சாலுமே கூட நம்ம எதை ஆதாரமா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவை நம்பிதான் இருக்கோம். ஸோ இதை திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழுவார் உலகத்தார்க்கு ஆணையார் மற்றெல்லாம் தொழுதுணை நின்றார் பின் அப்படின்னு 1033வது திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. அதாவது உழைப்பவர்கள் எவ்வளவோ விஷயங்களை உழைச்சி நம்மளுக்கு நிறைய பொருட்களை கொடுத்தாலும் கூட எல்லாருமே அந்த உழவர்கள் பின்னாடி நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல உழவர்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த காலத்துல நம்ம நெல் அப்படிங்கிற ஒரே ஒரு அரிசி வகை அதை மட்டும்தான் நம்ம சாப்பிட்ருந்தோம். இன்னைக்கு எத்தனையோ உணவுகள் இருந்தாலும் கூட அந்த சிறுதானியம் அப்படின்னா, நீங்க ஒரு அவசரத்துக்கு நான் இப்போ சிறுதானியத்தை என்னால எடுத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு குறை இல்லாததற்கு ஒரு சத்துமாவு கஞ்சி இல்ல ஏதாவது ஒரு உருண்டை அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணுங்கிற மாதிரி அந்த பொருளோட தரத்தை நம்ம உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை எடுத்துக்கிறோம். இப்ப நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனோட வளர்ச்சியில நான் மட்டும் முன்னேறிட்டே போனா அது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அதுல எந்த ஒரு முன்னேற்றமுமே கிடையாது. இப்ப நான் முன்னேறிக்கிறேன்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களும் முன்னேறி இருந்தாதான் எனக்கும் சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வளர்ச்சி அவனோட தனிப்பட்ட வளர்ச்சியும் இருக்கணும். சமூகத்திலயும் அவனுக்கான வளர்ச்சிகள் மேம்பட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு தொழில் செய்றோம் அப்படின்னா, அந்த தொழில்ல எந்த மாதிரி வளர்ச்சிய நம்ம செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. நம்ம இருக்கிற இடத்த நம்ம எவ்வளவு சிறப்பா செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுல அந்த மதிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல பேசப்படுது. சரி, இப்ப ஒரு உறவு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த உறவு முறைகள் கிட்ட நம்ம எந்த மாதிரி ஒரு அஹ் அன்புகளை பரிமாறிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்ல, உடல் மற்றும் மனநலம். இப்ப நம்மளோட உடலுக்கு நம்ம என்ன மதிப்பை கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த உடலுக்கு ஒரு விலை மதிப்பில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு உறுப்புக்குமே நம்ம வெளியே கொடுக்க முடியாது. ஸோ அந்த இல்லாதவங்களுக்கு தான் அதோட மதிப்பு அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள பார்க்கலாம். இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மதிப்பு. நம்மளோட உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுக்கான மதிப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல 0 தான். ஸோ இத ஒரு பாட்டுல கூட சொல்லியிருப்பாங்க. "காயம் வெறும் பொய்யடா, காற்றடைத்த பையடா" அப்படின்ட்டு. ஸோ நம்ம வாழும்போது நம்மளுக்கு நான் என்னெல்லாம் நம்மளால செய்ய முடியுமோ அத நம்ம செஞ்சிரணும். ஸோ அப்பதான் அந்த இடத்துல நம்மளுக்கு மதிப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. சரி, நம்ம மதிப்பை பத்தி பேசுறோமே. இதுல இப்ப நம்ம சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு அடுத்தது சுதந்திர தின விழா வருது. ஸோ இந்த சுதந்திரத்துல என்ன மதிப்பு அப்படின்னு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா, எவ்வளவு நாள் நம்ம அடிமைப்பட்டு கிடந்தோம். அந்த சுதந்திரம் அப்படிங்கறது ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கான ஒரு மதிப்பு அப்படிங்கறது அந்த இடத்துல உயருது. இப்ப இந்தியா அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு தனி பெருமை அப்படிங்கிறது எதுல இருக்கு? நம்ம ஒரு ஜனநாயக தேசம். ஸோ இதுல இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை எடுத்துட்டோம்னா, எவ்வளவோ பேரு நம்மளுக்கு சொல்லியிருக்கலாம். அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களும் இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாத மனிதர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த சுதந்திரம் கிடைத்ததுனாலதான் நம்ம இன்னைக்கும் இவ்வளவு தூரம் முன்னேறிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப அங்க பக்கத்துல இருக்கிற கடைகள் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்ப காந்திஜி கிட்ட அவங்க சொன்னாங்களாம், நாங்க உங்களுக்கு எப்போதுமே ஆதரவா இருப்போம். உங்களோட ஆதரவுல கலந்துக்கிற எல்லா மக்களுக்குமே எங்களோட கடையில இருக்கிற உணவுப் பொருட்களை நாங்க கொடுக்கறோம். நம்ம ஒரு நகைச்சுவையா சொல்லுவோம். ஏதாவது ஒரு காசு எதுலயாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அது எந்த கணக்குல எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தி கணக்குல எழுதிருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு கடையில வர்ற எல்லா மனிதர்களுக்குமே அவர் காந்தி கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எழுதிட்டு அதுக்கு காசே வாங்கலையாம். ஸோ இந்த இடத்துல அந்த காந்தி அப்படிங்கிற பேருக்கான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கணும். இதுல ஒரு சாதாரண ஒரு பறவையை எடுத்துக்கிறோம். இந்த பறவை அப்படிங்கறதுக்கு ஒரு சுதந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பறவை அதோட இலக்கை நோக்கி அது பாட்டுல இயல்பா பறந்துட்டு இருக்கணும். அதைய பிடிச்சு நம்ம ஒரு தங்க கூண்டுல அடைச்சு வச்சுட்டு, நீ சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பருப்பு கொடுத்துட்டு இருக்கிறதுல அது அந்த பறவைக்கு ஒரு மதிப்பை தருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அது என்னதான் நீங்க தங்க கூண்டுல அடைச்சு வச்சாலும், பறவை அப்படிங்கிறது சுதந்திரமா பறந்தாதான் அதுக்கு பேரே பறவைன்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்னதான் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சாலுமே கூட, நம்ம அந்த வாழ்க்கையை ஒரு உயர்ந்த மதிப்பா நம்ம பாக்குறது இல்ல. நீங்க சொர்க்கத்திலேயே போய் நான் அடிமைப்பட்டு கிடந்தேன், ஆனா நான் சொர்க்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இதுல ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதுதான் உண்மையான சொர்க்கம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு உயர்ந்த மதிப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நான் மட்டும் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை விட, நாம எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவுகோல் வைக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவரவர்களோட மனநிலையை பொறுத்தது. இப்ப நான் ஒரு வேலையை செய்யறேன் அப்படின்னா, அதை நான் ஒரு முழு ஈடுபாட்டோட மனநிறைவோடு செய்யறேன்னா அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. ஸோ அந்த மாதிரி மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னோட கருத்துக்கள வந்து உங்ககிட்ட நான் புரிய வைக்கிறேன். ஸோ எனக்கும் உங்களுக்கான ஒரு உரையாடல், அது வந்து ஒரு மதிப்பு குடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஒரு அ மாணவருக்கும், ஒரு ஆசிரியருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனா, அந்த ஆசிரியர் கொடுத்த ஒரு சின்ன உதவினால அவன் வந்து நம்ம நெறைய கதைகள் படிச்சிருக்கிறோம். ஆசிரியருக்கு வந்து மாணவனே வந்து மருத்துவ செலவை ஏத்துக்கிட்டான். அவன் பின்னாடி வந்து இவ்ளோ பெரிய ஆளானதுக்கு காரணம் அந்த ஆசிரியர் அப்படிங்கிற மாரியெல்லாம் பார்த்திருக்கோம். ஸோ அவங்களோட வாழ்க்கையில இருக்கிற இருள அகற்றி, அவங்களுக்கு ஒரு ஒளி குடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன விஷயங்கள் கூட ஒரு உயர்ந்த மதிப்ப கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு இருட்டான அறையில நம்ம ஒரு விளக்க ஏத்துறோம். அதுக்கு ஒரு தீப்பெட்டிய எடுத்து நம்ம பொருத்துறோம். ஸோ அந்த தீப்பெட்டி அந்த இடத்துல ஒரு வேல்யூபிள் பொருளா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம வாழ்க்கை வந்து ஒரு அலுவலகம் மாரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம தான் அதுக்கு வந்து ஒரு லீடர், தலைமை நிர்வாகியா இருக்கும். ஸோ அந்த நிர்வாகத்துல இப்ப ஒரு அலுவலகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு கண்டிப்பும், அக்கறையும் இருக்கும். அந்த கண்டிப்பும், அக்கறையும் வந்து வாழ்க்கையை எப்படி வாழ வைக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நிர்ணயம் செய்யுது. ஸோ அது மட்டும் இல்ல. இப்ப நீங்க கண்டிப்பன், அக்கறையோட மட்டும் இருந்துட்டு, உங்களோட உடல கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த நீங்க வாழணும் அப்படிங்கிற அந்த ஆயுட்காலம் எப்படி அதிகரிக்கும்? ஸோ அந்த உடலுக்கும், மனத்துக்கும் வந்து நம்ம என்ன பயிற்சிகள மேற்கொள்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது வந்து நீங்க உடலுக்கு தரக்கூடிய மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்க அனுபவங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப அனுபவங்கள் வந்து எத்தனையோ அனுபவங்கள்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள கத்துக்கிறோம். ஒருத்தங்க செஞ்சு அதிலிருந்து கத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம திரும்ப செஞ்சு பார்த்து கத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுக்குது. அந்த அனுபவத்துல இருந்து நம்ம மதிப்பான விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல அனுபவம். அதுக்கப்புறம் பணம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு பணத்தினால எல்லாத்தையும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் அப்படிங்கிறது எந்த இடத்துல முக்கியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பணம் இல்லாதவங்களோட நிலைமையிலிருந்து பார்க்கும்போதுதான் அந்த பணத்தோட மதிப்பு அப்படிங்கிறது தெரியும். நம்மளுக்கு நிறைய கடன் வச்சிருப்போம். இந்த கடன் எல்லாம் எப்படி அடைக்கிறது? நம்ம பிறக்கும் போதே நிறைய கடனோட, அதாவது பல சுமைகளோட ஒரு சில குழந்தைகள்லாம் பிறந்திருப்பாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வந்து இல்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறதே நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மதிப்பான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மதிப்பு வந்து என்ன ஆகும்னா குறையும். அதே நம்மளுக்கு வந்து ஒரு சேமிப்பு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த சேமிப்பை வச்சுட்டு நம்ம மற்றவங்களுக்கு எப்படி நம்ம உபயோகமா இருக்கிறது, நம்மளோட வாழ்க்கை தரத்தை எப்படி மேம்படுத்துறது, இதெல்லாம் வந்து ஒரு மதிப்பான விஷயமா பார்க்கலாம். ஒரு சிற்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு சின்ன சிலைய செதுக்கறக்கு அந்த உளிய வச்சு அடிப்பாரு பார்த்தீங்கன்னா, அந்த உளி வந்து இருந்தாதான் அந்த சிலை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயங்களுமே நம்மளுக்கு வந்து ஒரு மதிப்ப வந்து கூட்டுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்மளோட வார்த்தைகள். நம்மளோட வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா, நம்ம பேசுறோம் இல்லைங்களா? ஒரு ஒரு வார்த்தையுமே. அந்த ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் ஒருவனை உயர்த்தும் அப்படிங்கலாம். நம்ம ஒரு செயலை செஞ்சதுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அந்த நன்றிக்கான மதிப்பு அப்படிங்கிறது நம்ம அந்த உணர்வுகள் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. நம்ம ஏதாவது ஒரு தப்ப நம்மளே பண்ணிட்டு, இல்ல நம்ம நண்பர்கள பண்ணிட்டு, நம்ம கிட்ட வந்து என்ன மன்னிச்சுடு, நான் தெரியாம டக்குன்னு அந்த வார்த்தைய நான் யூஸ் பண்ணிட்டேன். நமக்குள்ள எதுக்கு இந்த பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான், அது நமக்கும் அவங்களுக்குமான பந்தத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல வார்த்தை நம்மள வந்து உயர்த்தும். நம்மளே உயர்த்துவதில்ல, நம்மளை சார்ந்தவர்களையும் வந்து உயர்த்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப அந்த இடத்துல அந்த சொல்லுக்கு அப்படிங்கிற ஒரு மதிப்பு இருக்கும் பாத்தீங்களா? அதுதான் வந்து அந்த மதிப்பு அப்படிங்கிறது நம்மள அந்த இடத்துல நம்மளே வந்து நம்மளோட தரத்தையே கூட்டி காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக ஒரு தேடல நோக்கி போறீங்க அப்படின்னா, அந்த தேடல் அப்படிங்கிறது கூட ஒரு மதிப்பு தான். அதுக்கப்புறம் ஒருத்தங்களோட நினைவுகள். இப்ப நம்ம சின்ன சின்ன விஷயங்கள வந்து நினைச்சு பார்க்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத நினைவுகள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நேர்மறையான உணர்வுகள குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தினமும் வந்து டைரி எழுதுற பழக்கம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம்? இந்த கடந்து வந்த பாதையில என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து படிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். நம்ம நம்ம இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோமா?
நம்மளுடைய சப்போஸ் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப சோர்வா இருக்கோம் அப்படின்னா, நம்ம டைரி எடுத்து படிச்சு பார்க்கும்போது, நம்ம செய்த விஷயங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு நம்பிக்கைய குடுக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மள மதிப்பா உயர்த்துது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேலை அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலை இல்லாதவங்களுக்கு தான் அந்த வேலையோட மதிப்பு, வேலையோட அருமை அப்படிங்கிறது தெரியும். இந்த வேலை கிடைச்சிட்டு, ஐயோ! எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சுன்னு இந்த புலம்பிட்டு, இத்தன வேலைய எனக்கே குடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த வொர்க் பர்டன் அதையும் வந்துட்டு நம்ம புலம்பிட்டு செய்யறத விட, இதுதான் நம்மளுக்கான வேலை அப்படிங்கிறத நம்ம நேசிச்சு செய்யணும். அது மட்டும் இல்லாம, இந்த வேலை செய்யறதுல வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் வரும்போது நான் வேலை செய்யற மாரி பண்றது. யாரும் இல்லைன்னா, சரி நம்ம வேலை நம்ம பாட்டுல இப்ப பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இல்லாம, யாரும் பார்க்காம இருந்தாலுமே, நம்மளோட வேலைய நம்ம செஞ்சு முடிக்கிறோம். அத நம்ம நேசிச்சு நம்மளோட சுவாசமா எடுத்து ஒரு வேலைய செய்யும்போது, அந்த வேலைக்கு அப்படிங்கிற ஒரு மதிப்பு உயரும். அந்த வேலைனால நம்மளும் வந்துட்டு உயருவோம். அதுக்கப்புறம் நேரம். நம்ம நேரம் அப்படின்னா, இந்த 5:27 அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த இதுல இணையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வருது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மதிப்பு குடுக்குறோம். நற்புலரி அப்படிங்கிற தளத்துக்கு நம்ம மதிப்பு குடுத்து உள்ள வந்திருக்கிறனால தான், அந்த நேரம் அப்படிங்கிறதுல நம்ம நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நேரத்த நம்ம வள்ளுவர் வந்து என்ன இப்ப நம்ம நேரத்திலேயே எந்திரிக்கிறனால, அதிகாலை அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய விஷயங்கள பார்க்கலாம். நீங்க நேரத்துல எந்திரிக்கிறனால, நேரம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அந்த நேரத்த நீங்க எப்படி பொன்னான வாய்ப்பா மாத்துறீங்க அப்படிங்கிறதுல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த காலம் அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லைங்களா? இதுல நேரம் அப்படிங்கிறத, நேரம் அறிந்து நடப்பது நல்லது, அறியாமை தீமை தரும். இப்ப நேரம் நம்ம அந்த நேரத்துக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள நம்ம செஞ்சிரணும். நான் இப்போ ஒரு செவிலியரா இருக்கேன் அப்படின்னா, அந்த எமர்ஜென்சி அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ஒரு குழந்தைக்கு செய்ய வேண்டியத செஞ்சாதான் அந்த குழந்தை டெலிவரி ஆகும்போது, நல்ல ஒரு குழந்தை வந்து நம்மளுக்கு உயிருள்ள குழந்தை வந்து பிறக்கும். அந்த டைம்ல வந்து என்னோட ஸ்கில் வந்து இல்லாம, இதுக்கு பதிலா அந்த ஸ்டெப்ப மாத்தி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த உயிர வந்து நம்ம அந்த இடத்துல இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாவோம். ஸோ அந்த இடத்துல நேரம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த மதிப்பை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்னோட இதுல பார்த்தீங்கன்னா, நான் எல்லாருக்குமே வந்து ட்ரெய்னிங் அந்த மாரி போடுறது, அதாவது நெறைய ஆட்களை வந்துட்டு ட்ரெய்னிங் போடுற பொறுப்புல இருக்கேன் நானு. அந்த பதவியில இருக்கனால என்னாச்சுன்னா, என்கிட்ட வந்து இந்த மாரி ஒரு 10 பேருக்கு போடும்போது, போட்டதுக்கப்புறம் ஒரு நபருக்கு வந்து கால் லெட்டர் வந்துருச்சு. அவரு பேர் தினேஷ். அவரு வந்து எனக்கு கூப்பிட்டு சொன்னாரு, "அக்கா எனக்கு இந்த டேட்டுக்கு மாத்தி குடுங்க. எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லல்ல. சரி மாத்திக்கலாம்ன்னு சொல்லிட்டு, அவரோட நண்பர் கேட்டு மாத்தி குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவரு வந்து அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாரு. அது அட்டெண்ட் பண்ணிட்டு அவரு எனக்கு வந்து முதல்ல கால் பண்ணி சொல்லியிருக்காரு. "எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. நான் இந்த வேலையிலேருந்து வேற வேலைக்கு போறேன்க்கா. சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் வந்து நீங்க எனக்கு மாத்தி குடுத்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு சின்ன சின்ன உதவிகள் தான். நம்ம பெருசா ஒண்ணும் அவங்களுக்கு எதுவும் செய்ய போறது கிடையாது. இந்த மாரி சின்ன விஷயங்கள் தான் வந்து அவங்களோட வாழ்க்கைய மாத்துது அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணமா நம்ம இருக்கோம்னா, அது நம்மளோட மதிப்ப வந்து நம்ம உயர்த்தி காட்டுது அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம பரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பரிசு அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன கதையே நம்ம சொல்றேன். ஒரு பள்ளியில வந்துட்டு டீச்சர் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு எல்லாருக்குமே நீங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணீங்கன்னா, நாங்க உங்களுக்கு ஒரு காலணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மாணவிகள், மாணவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பிரமிப்போட எல்லா சொன்ன கேள்விகள்லாம் படிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா, எழுதியிருக்கிற எல்லாருமே ஒரு ஆர்வத்துல எல்லா கேள்விகளுக்குமே சரியா எழுதிட்டாங்க. இதுல ஆசிரியருக்கு வந்து ரொம்ப குழப்பமாயிருச்சு. யாருக்கு நம்ம அந்த பரிச குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சுட்டு ஒரு அட்டை பெட்டியில வந்து ஒரு பேப்பர்ல எல்லாரும் அவங்களோட பேரை எழுதி போடுங்க. இன்னைக்கு யாருக்கு வருதோ அவங்களுக்கு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாக்ஸ்ல எல்லாரும் மலர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருக்காங்க. அதுல கிடைச்ச பேர் பாத்தீங்கன்னா, மலர் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த பேர் வந்ததுனால அந்த மலருக்கு அந்த பரிச வந்து குடுத்துட்டாங்க. இந்த மலர் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஏழ்மையான பொண்ணு. அவளுக்கு தான் அந்த காலணி வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு,
அந்த பள்ளியில இருக்கிற எல்லா மாணவர்களுடைய மனநிலையும் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு பரிசு அப்படிங்கிறது ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் கூட அது யாருக்கு போய் சேர்ந்துச்சுன்னா அந்த பரிசோட மதிப்பு உயரும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாணவிகள்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த டீச்சர் வந்து அந்த பெட்டியெல்லாம் பிரிச்சு பார்க்குறாங்க. அதுல இருக்கிற எல்லா பேருமே வந்து மலரா இருந்திருக்கு. ஸோ இந்த மலருங்கிற பேருக்கு எல்லாரும் இவ்வளவு அந்த பிள்ளைய வந்து மதிக்கிறாங்க, இவ்வளோ அன்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சருக்கே வந்து கண் கலங்கி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இதை பகிர்ந்துக்கிறாங்க. எப்படியெல்லாம் குழந்தைகள் இருக்காங்க, குழந்தைகள் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது வந்துட்டு அந்த பரிசுக்கான ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இல்லாம இந்த உணர்வுகளுக்கான மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் சொல்றத நீங்க கேளுங்க அதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த இடைவெளி அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பா இருக்கும். அது அதுக்கப்புறம் மரியாதை. நான் அப்பவே சொன்னேன், இந்த உறவுகள் கிட்ட நம்ம வந்து பெருசா எதையும் பார்க்க கூடாது. நான் தான் பெரியவங்க அப்படின்னு பார்த்துட்டு அவன் அப்படி சொல்லிட்டானா அந்த வார்த்தை அவ்வளோ என்ன மனசை காயப்படுத்துச்சு. இவ்வளோ நாள் பண்ணன நல்லது தெரியாது. அந்த ஒரே ஒரு கெட்டது மட்டும்தான் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அதுக்கு வந்து நம்ம அதை மறந்துட்டு நானே பேசிடுறேன், இல்ல நீ பேசிடலாம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் பாத்தீங்களா முடிவு, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி வரும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம செய்யற விஷயங்களை நல்லதாவே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போட்டி அப்படிங்கிறது. இந்த போட்டி எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல செயலை நோக்கி இப்ப நான் வந்து குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, அவன் நல்லா படிக்கிறான்னா நானும் நல்லா படிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு போட்டி வரணும். அவனுக்கு ஒரு ஸ்கில் இருக்கா அப்படின்னா, அந்த ஸ்கில்ல நம்ம கத்துக்கலாமா அப்படிங்கிறதுல ஒரு போட்டி வரணும். இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் போட்டி வந்துச்சு அப்படின்னா, அது வந்து நம்மளோட மதிப்பை வந்து நம்ம உயர்த்தாது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கான மன உளைச்சல் தான் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி கேட்கறது. நம்ம பேசுறத மத்தவங்க கேட்கறதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்மளும் அடுத்தவங்க சொல்றதையும் கேட்கணும். ஸோ கேட்கறது அப்படிங்கிறது கூட ஒரு மதிப்பான விஷயம். இந்த இடத்துல கேட்கறது அப்படிங்கிறது எந்த மாதிரி வரும் அப்படின்னா, உங்க நண்பரோ, உறவினரோ வந்துட்டு ஏதாவது ஒரு சங்கடங்களை வந்து சந்திச்சுக்கும் போது உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்குவாங்க. 1 நிமிடம், 2 நிமிடம் தான் இருக்கும். அந்த பகிர்தல் அப்படிங்கும்போது அவங்க சொல்ற வார்த்தைகளை நம்ம கேட்டு அதுக்கான பெருசா நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்ல. சரி விடு பார்த்துக்கலாம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல அந்த வார்த்தைக்கான மதிப்புகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல உயர்ந்து போகும். அப்புறம் நம்மளோட ஒவ்வொரு விஷயமே நேர்மை அப்படின்னு எடுத்துட்டா, நம்ம ஒரு விஷயத்துல நேர்மையா செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த நேர்மைக்கான மதிப்பு அப்படிங்கிறது நமக்கான ஒரு கிரெடிட்ஸா வந்து சேரும். அப்புறம் தொழில்நுட்பம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தொழில்நுட்பத்துல நம்ம அப்போ பாத்தீங்கன்னா இந்த போன் யூஸ் பண்றதுக்கு அந்த காயின் போட்டு அதுக்கப்புறமா சுத்தி அப்புறம் பேசுவோம். அது இப்ப அப்படி இல்லை. நம்ம வந்து போன்ல பேசுறோம். அந்த போனை வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு ஹேண்டில் பண்றோம். இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளுக்கான மதிப்பு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பணம் அப்படின்னு சொன்னோம். இப்போ பணம் இருந்துச்சுன்னா உங்களால வந்து எல்லாமே ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ண முடியும். அது என்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு அகரம் ஃபவுண்டேஷன் நான் இந்த லாஸ்ட் சண்டே பார்த்தேன் அந்த நீயா நானா ஷோல. அதுல பாத்தீங்கன்னா அந்த விஜய் டிவில போட்டிருந்தாங்க, சூர்யா அவர் வந்து நிறைய குழந்தைகளை வந்துட்டு படிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எத்தனையோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆனா வந்துட்டு அந்த அந்த ஃபோரம்ல ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் வந்து 25 லட்சம் நான் அப்பவே வந்து செக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. KR நாகராஜன் ஐயா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. எவ்வளவோ கோடி என்கிட்ட இருக்கு. அந்த கோடியில நான் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் தான் இந்த குழந்தைகளுக்காக கொடுக்குறேன். இந்த குழந்தைகளோட தரம் உயருது அப்படிங்கறது நம்ம நிறைய உழைப்பினால வந்து எனக்கு நிறைய பொருள் கிடைச்சிருச்சு. நம்ம அந்த ஈட்டிய பொருளை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுலதான் வந்து நம்மளோட இது தரம் அப்படிங்கிறது மதிப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அந்த குழந்தைகள்லாம் பேசும்போது நான் ஒரு வீடியோவுமே பார்க்கும்போது நமக்குள்ள வந்துட்டு ஒரு மெஸ்மர் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு கஷ்டத்துலயும் ஒரு குழந்தை வந்து படிச்சு
அதுக்கு வந்து அந்த கடவுள் வந்து அந்த நம்பரை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத யாராவது ஒருத்தர் மூலியமா கிடைச்சு அந்த குழந்தைகள் வந்து இவ்வளோ சமுதாயத்துல ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மதிப்பான விஷயங்கள். ஸோ இந்த செய்யறவங்கள நம்ம வந்து எவ்வளோ ஒரு மதிப்பா இருக்கணும். ஸோ அதுல ஒரு சிறு பகுதியவாவது நம்மளால செய்ய முடிஞ்சதை நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. நம்ம பெரிய அளவுல பண்ணலைனாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்தோமே, நம்ம இது எல்லாமே எதை அடிப்படையா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம். நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே செய்ய முடியும். இந்த இடத்துல நம்பிக்கை அப்படிங்கிறது கூட ஒரு மதிப்பு கூட்டல் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கையே இல்லாம ஒரு விஷயத்த நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தொடக்கூட முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஒரு மன்னன் வந்து அவருக்கு வாரிசே இல்லாம இருந்தாங்களாம். உடனே அவர் வந்து என்ன பண்ணாரா, ஒரு முனிவர்கிட்ட கேட்டு எனக்கு ஏதாவது பரிகாரம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், ஏதாவது ஒரு குழந்தை எடுத்து ஆண் பலி கொடுத்தீங்கன்னா அந்த நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கிடைக்கிறதுக்காக தான் அவரே கேட்டிருக்காரு. இவன் வந்து ஒரு குழந்தைய பலி கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு இதா தேடுறாரு. அப்போ ஒரு ஏழை வீட்டுல வந்துட்டு ஒரு குழந்தை, நிறைய குழந்தை இருக்காங்க. அதுல ஒரு குழந்தை வந்து அவங்க பெற்றோர் வந்து சரி நம்மளும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், மன்னர் காசு கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு நம்ம ஒரு பையனை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்டே கேக்குறாங்க. அந்த பையனும் சரின்னு ஒரு மனசு இல்லாம சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவங்களும் காசை வாங்கிட்டு அந்த குழந்தைய அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவனும் வந்ததுக்கு அப்புறமா அந்த முனிவர் கிட்ட என்னென்ன செயல்லாம் செய்யணுமோ அந்த பூஜைக்கான இதெல்லாம் பண்ணி அந்த குழந்தைய உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அந்த மன்னரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து 10 வயசு. ஸோ இந்த 10 வயசு பையன் வந்து அப்ப கேக்குறான், எனக்கு வந்து ஒரே ஒரு என்னோட ஒரே ஒரு ஆசை, அதை மட்டும் நீங்க நிறைவேற்றிருங்க அப்படின்னு சொல்லி மன்னர் கிட்ட கேட்கிறாரு. அப்ப ஒரு மணல் மட்டும் எனக்கு ஒரு கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணலை வந்து அவன் தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 4 உருண்டையா பிடிச்சு வைக்கிறான். அந்த 4 உருண்டையா பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா 3 உருண்டையை மட்டும் உடைச்சு விட்டுட்டு ஒரே ஒரு உருண்டையை மட்டும் உடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி நீங்க இப்ப உங்களோட பூஜையை நீங்க தொடங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முனிவர் கேட்கிறாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மன்னரும் வந்து இதை பார்த்துட்டு இது என்ன வித்தியாசமா இருக்கே, என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து சொல்றான், நான் வந்து நான் 4 இதா பிரிச்சிருந்தேன். அதுல முதல் உருண்டை வந்து என்னோட பெற்றோர்கள் வந்து என்னை காப்பாத்துவாங்க, அவங்களோட கடமை அப்படின்னு நினைச்சிருந்தேன் நானு. அவங்களும் என்னை கைவிட்டுட்டாங்க, அதனால நான் அதை வந்து உடைச்சிட்டேன். 2வது வந்து உறவினர்கள் வந்து பெற்றோர்களுக்கு புத்திமதி சொல்லி நீ வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆனா அந்த பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உறவினர்களும் என்னை கைவிட்டுட்டாங்க, அதனால நான் அதையும் வந்துட்டு விட்டுட்டேன், உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மன்னர் தான் வந்து இந்த நாட்டுல இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து பொறுப்பு. மன்னரும் வந்து என்னை கைவிட்டுட்டாரு, அதனால நான் 3வதும் உடைச்சிட்டேன். கடைசியா வச்சிருக்கிறது நான் கடவுள் மேல நம்பிக்கை, அது மட்டும்தான். அந்த ஒரே ஒரு உருண்டை, நான் கடவுள் வந்து என்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு உருண்டையை மட்டும் குடிச்சு வச்சுட்டாரு. அதுக்கப்புறமா இத பார்த்துட்டு இந்த விஷயத்த கேட்டுட்டு மன்னர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பையனை கொன்னுட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை எனக்கு தேவையில்லை. ஸோ அதனால நான் இவனவே என்னோட குழந்தையா நான் தத்தெடுத்து நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துப்பாரு. இந்த மாதிரி மதிப்பு அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள்ல எப்படி நம்ம வந்து மதிப்பை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலதான் இருக்கு. அதனால மதிப்பான விஷயங்களை நம்ம செஞ்சு நம்மளோட மதிப்பை கூட்டி அந்த பொருளுக்கான மதிப்பையும் நம்ம கூட்டலாம் அப்படிங்கிறது இன்னைக்கான கருத்து. அதுக்கான ஒரு வரி கவிதை அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு மூலமாய் வந்த பொருளை முன்னேற்றம் செய்யும் கலை, மூலமாய் வந்த பொருளை முன்னேற்றம் செய்யும் கலை, தொட்டு தழுவும் ஒவ்வொரு கையிலும் தரமும் உயரும் அற்புதம் இவை.
தொட்டுத் தழும் ஒவ்வொரு கையிலும் தரமும் உயரும் அற்புதம் இவை. பருத்தி நூலாய் மாற, நூல் துணியாய் மாற, துணி சட்டையாய் மாற, ஒவ்வொன்றும் மதிப்பு ஏற ஏற மாண்பாய் உயர்ந்து நிற்கும். பாலில் தயிரும் பனீரும் பிறந்து நெய்யாய் மாற, பழம் ஜூஸாய் ஜாமாகி மாற, சாதாரண செயலும் சிறப்பாக மாற, சந்தையில் வெற்றியை பெற்றிட முயற்சி, புத்திசாலித்தனம் இவை ஒன்று சேர மதிப்பு கூட்டலின் பாதையும் நீளும். முயற்சி, புத்திசாலித்தனம் இவையும் சேர மதிப்பு கூட்டலின் பாதையும் நீளும். நாட்டின் வளர்ச்சியும் வாழ்க்கையின் வளர்ச்சியும் நம் கையில் இருக்கும் நம்பிக்கையால் மதிப்பும் கூடும். நம் கையில் இருக்கும் நம்பிக்கையால் மதிப்பும் கூடும். வாய்ப்பு தந்த இறையர்களுக்கும் நமது தள உறுப்பினர் தலைவர் அவர்களுக்கும் நமது அன்பு உறவுகள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி. நன்றி மேடம். அருமையான ஒரு செஷன். மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறதுக்கு திருப்பி வேற ஒரு டைமென்ஷன் என்று அப்படின்னு சொன்னா மிகையாகாது. நம்முடைய கடனில்லா வாழ்க்கை, நம்மளுடைய நன்றி உணர்வு, இதற்கு நன்றி கூறல், அந்த மாதிரி சொந்த வாழ்க்கையில இருக்கிற நம்ம சேர்க்கிற நல்ல நல்ல விஷயங்கள், ஒரு பொருளோட மதிப்பு எப்படி மேலே போகுது, ஒரு சின்ன பையன் அவருடைய ஒரு மதிப்புமிக்க செயல் எப்படி ஒரு மன்னரின் மனதை மாற்றி அவரையே ஒரு இளவரசனாக மாற்றினது அப்படின்னு நீங்க சொன்னது. அதே மாதிரி உங்களுடைய பயிற்றுனர் பயிற்சி அட்டன் பண்ற பையனுக்கு ட்ரெயினருக்கு ஒரு நேரத்தை மாற்றி கொடுத்து அந்த ஒரு செயல் ஒரு மதிப்பு உயர்ந்து அவருக்கு ஒரு வேலை கொடுத்தது. அதன் மூலம் உங்களுடைய மதிப்பு உயர்ந்தது ஒரு பயிற்றுனரா அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பல பல விஷயங்களை கூறி ரொம்ப அழகாக ஒரு யதார்த்தமான ஒரு செஷன், நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிற விஷயங்களை சொல்லி இப்போ மதிப்பு கூட்டலுக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அதோட அதுக்கு முத்தாய்ப்பா ஒரு ஒரு பொருளும் ஒரு பருத்தி எப்படி நூலா மாறி ஆடையா மாறுது, பழம் சாரா மாதிரி ஜாமா எப்படி மாறுது, அதோட மதிப்பு உயருது அப்படிங்கிற வகையில ஒரு கவிதையும் கொடுத்து நிர்வாகிக்கின்ற இந்த செஷனை ரொம்ப அருமையான ஒரு செஷன் அப்படிதான் சொல்லணும். ஆஸ் யூஷுவல் உங்களுடைய அருமையான வார்த்தை காலங்களால நல்ல மெருகூட்டப்பட்ட ஒரு செஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது இந்த தளத்துல இருந்தால் அட்மிட் பண்ணி தெரிவிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஐயா வணக்கம். அடியன் மில்டன் பேசுறேன். இது அடியனுடைய உறவினர் பார்த்திபனுக்கு இன்றைக்கு பிறந்த நாள், வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா. மில்டன் சாருடைய உறவினர் பார்த்திபன் நீண்ட ஆயுள், நிறைய செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாட எல்லாரும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். நம்மளோட ஃபீட்பேக்கோட ஃபீட்பேக்கான நேரம் யாராவது கைவர்த்தினால் ஃபீட்பேக் ஒன்றா கூப்பிடலாம். மில்டன் சார் ஆரம்பிங்க சார். சிவகமியம்மா நம்முடைய குரூப்ல மட்டும் இல்ல, மற்ற அவங்க குரூப் எந்த குரூப்ல அவங்க இணைந்தாலும் அந்த இடத்துலயும் அவங்க அரசவை கவிஞராக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில நாட் ஓன்லி தட் ஐ ஷுட் தேங்க் ஹர் ஃபார் ஒரு நல்ல ஒரு துணையா, எனக்கு மட்டும் இல்ல நண்பராக. நம்ம ரமேஷ் சார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு உண்மையான நல்ல நட்பு உடைய நண்பர்கள் ஒரு சிலர் மேடமும், அதே போல அந்த மதுரை நித்யா மேடமும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போலதான் நான் எனக்கு மட்டும் இல்லாம என் துணைவியாருக்கும், துணையோருடைய நண்பருக்கும் அவர் நண்பர் ஆயிட்டார். உடுமலைக்கு துணையார் விசிட் பண்ணியிருந்தாங்க அடியன் போல. அங்க இவங்க போய் பார்த்து அவங்களோட இவங்க எல்லாரும் சேர்ந்து சிவகங்கை வீட்டுக்கு போயிட்டாங்க.
ஸோ அந்த அளவுக்கு அந்த அம்மானுடைய அன்பும் நட்பும் அதே போல இந்த மதிப்பு கூட்டுதல், நட்புக்கு ஒரு மதிப்பு கூட்டிருக்காங்க பாருங்க. அதுக்காக அடியேன் நன்றி தெரிவிக்கிறேன். அந்த அம்மாவை பத்தி ஒரு சில சிவகங்கையை பத்தி நிறைய கவிதைகள் எல்லாரை பத்தியும் எழுதியிருக்காங்க. அடியனை பத்தி, ரமேஷ் சாரை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு சின்ன ஒரு அவங்களே சொன்ன மாதிரி கவிதைன்னு சொல்லலாம். சில வரிகள் அவங்க ரொம்ப அடக்கமா சொல்லுவாங்க. சில வரிகள்னுவாங்க. அது போல சில வரிகள் எழுதியிருக்கேன். இது ரமேஷ் ஐயாவுடைய அனுமதியோடு படிக்கிறேன். உடுமலை கவியே, உரைவளர் கனியே, நற்புல நெறியின் இதயக்கனியே, சுகபூர்ணம் எனும் பெரிய வாழ்வழித்து. உடுமலை கவியே, உரைவளர் கவியே, நற்புல நெறியின் இதயக்கனியே, சுகபூர்ணம் எனும் பெரிய வாழ்வழித்து, வாழ்க வாழ்க என்றும் உதவும் கரமே, வாழ்க வாழ்க இன்றும் அருள் துணையே. நன்றி, வணக்கம். நன்றி மில்டன் சார். நீங்கள் வரிகள் சொன்னாலும் நாங்கள் கவிதையை எடுத்துக்கிறோம். ரொம்ப அருமையான ஒரு கவிதை. கவிஞர் மில்டன் ராஜசேகர் சார் வந்து ஃபீட்பேக் வந்து ஒரு கவிதை வடிவில் கொடுத்துருக்காரு. என்னுடைய இணைய நண்பர். நன்றிங்க ஐயா. சரவணன் சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் மில்டன் சார் அவர்களின் உறவினர் பார்த்திபன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மேடம், ரொம்ப அருமையா கிளாஸ் எடுத்தீங்க. நல்லா சொன்னீங்க. இந்த ராஜா கதைகள் உங்க சொந்த வாழ்க்கையில நடந்த உதய சொன்னீங்க, மதிப்பு கூட்டல ரொம்ப நல்லா இருந்தது மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சார், வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சரவணன் சார், தேங்க்யூ வெரி மச். அருமையான ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான உங்களோட ஃபீட்பேக் நாங்கள் ரொம்ப விரும்புவோம். வெங்கட்ராமன் சார், நீங்க பேசுங்க. நற்புலரி சார். நற்புலரியின் நாயகியே, நல்லதொரு நாளில் மதிப்பு கூட்டுவதற்கு மதிப்பை நடித்தவரே வாழ்க பல்லாண்டு. சும்மா தோணியது இது மாதிரி நம்ம இதுல சொல்லலாம். நம்ம பார்த்திபன் பாஷையில சொல்றதா இருந்தா, இன்னைக்கு நண்பர் மில்டன் ராஜசேகரோட பிறந்த கொண்டாடுறாரு. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்த பார்த்திபன்ற பேரை கேட்டதுனால நமக்கு ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்லதொரு நல்லவங்களோட சேரணும் அப்படின்னு. அப்ப கெட்டவங்களோட சேர்ந்தா கெட்டவங்களானா நல்லவங்களோட சேர்ந்தா நல்லவங்களா தானே ஆகணும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு இது பேசுறதே புரியக்கூடாது. அந்த மாதிரி இதை நானும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் கிறுக்கல்கள், இதெல்லாம் உளறல்கள் அப்படின்னு புதிய பேர் நானா வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ரொம்ப அழகா பேசினீங்க மேடம். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். ஏன் உறவுகளுக்கு நம்ம உரிமையா இருக்கணும், அது எப்படி நமக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்றது, எந்த விஷயத்தையும் நம்ம எப்படி ஈடுபாட பண்ணோம் அப்படின்றது நிறைய விஷயங்களை கோடிட்டு காமிச்சிங்க. இந்த செஷன்ல அட்டன் பண்ணப்போ நமக்கு காலையில நிறைய வந்து இல்லையா ஒரு ஏர்லி மார்னிங் நல்ல கிளியர் தாட்ஸ் வரும். அதுக்கு இது வந்து இல்ல ஒரு கேட்டலிஸ்டா இருக்கு அப்படின்னா, சரியான தமிழ் வார்த்தை எனக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒரு கேட்டலிஸ்ட் செஷனா இருந்துச்சு அப்படின்றத நான் உணர்றேன். ரொம்ப நல்ல ஒரு நாள்ல நல்ல விஷயங்களை சொன்னீங்க மேடம். ஏன் நமக்கு நல்ல விஷயங்களை கேட்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு இந்த தளம் வந்து ஒரு தூண்டுகோலா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் நீங்க வந்து இல்லையா எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல நீங்க வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருப்பீங்க அப்படின்றது, நட்புக்கு வந்து எப்பவுமே குரல் கொடுக்கறது நீங்க மிகையாகாது. ரொம்ப அருமையா இருந்துச்சு மேடம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி வெங்கட்ராமன் சார். நீங்க சொன்னது 100% உண்மை. அவங்க எந்த தளம் போனாலும், மில்டன் சார் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரி எங்க போனாலும் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கும். நம்மெல்லாம் ஒரு 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 இடம் ஒரு அடி பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த தளத்தை கை தூக்கி எடுக்கிற ஒரு பர்சன். நன்றி வெங்கட்ராமன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கு. அக்காவை பத்தி சொல்ல தங்கை கிடைக்கிறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நற்புலரின் காலை வணக்கம். சகோதரி நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நட்புக்கும் ஆகட்டும், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா எதையுமே கான்ஃபிடென்ட்டா ஹேண்டில் பண்றதுல அவங்கள அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம். இன்னைக்கு வேல்யூ அடிஷன் பத்தி பேசினது வந்து ரொம்ப நல்லா அருமையா பேசினாங்க. காந்தி கணக்குல ஆரம்பிச்சு ஒரு சிட்டுக்குருவிக்கு எப்படி சுதந்திரம் இருந்தாதான் அதோட வேல்யூன்னு, அப்புறம் நம்ம மனுஷனா இருந்தா அவங்களுக்கு வந்து உடலை வந்து பாதுகாக்கணும். அதோட மதிப்பு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா, நம்ம வந்து உடல் பாதுகாத்தா தான் அதோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுங்கிறது சொன்னது. கடன் சேமிப்பு பத்தி பேசுனது. வார்த்தைக்கு எப்படி மதிப்பு இருக்குதுன்னு சொன்னது. அப்புறம் டைரி எழுதி நம்மளே மதிப்பா வச்சுக்கணும்னு சொன்னது. ஒரு வேலையில எப்படி நம்மள மதிப்பா நடக்கணும் அப்படின்னு சொன்னது. டைமுக்கான மதிப்பு, பரிசுக்கான மதிப்பு, போட்டிக்கான மதிப்பு, நேர்மை,
அந்த மாதிரி பணம், டெக்னாலஜி இது எல்லாத்தையும் பத்தி எல்லா ஃபீல்டுலயும் எப்படியெல்லாம் மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி அழகா சொன்னாங்க. கடைசியா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பத்தி பேசினாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்னால தான் அவங்களோட வாழ்க்கை வந்து உயர்ந்துச்சு. அது வந்து எனக்கு அந்த இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அகரம் ஃபவுண்டேஷன்து. கடைசியா அழகா ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. கவிதையோட முடிச்சாங்க. நல்ல அருமையா பேசினாங்க. வாழ்த்துக்கள் சகோதரிக்கு. தேங்க்யூ சார். நன்றி சிவசங்கரி மேடம். அருமையா அக்காவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறீங்க. 2 பேர் தளத்துல இருக்கும்போது யார் பேசுறீங்கன்னு தெரியாது. உங்க பேரை வச்சுதான் நாங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நன்றி, ஒரு அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு. அடுத்து நம்மளுடைய வார்த்தை நாயகன் வீரசேகரன் சார். அன்புகளுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். நமது சகோதரர் மில்டன் ராஜசேகரன் அவர்களுக்கு உறவாகவும் நட்பாகவும் மலர்ந்து நிற்கின்ற பார்த்திபன் அவர்களுடைய பிறந்த நாளை இனிதாக இறை அருளோடு மகிழ்வாக மலர நம் அனைவரின் அன்பு வாழ்த்துக்கள். என்ன சொல்றதுன்னே எனக்கு ஒன்னும் தெரியல. சிவகனி எஸ்ல ஆரம்பிக்குது. சிவகனி எஸ். ஸ்டாஃப் நர்ஸ் எஸ். ஸ்டாஃப் எஸ். இவங்க குழந்தைக்கு வந்து ஒரு நிமிடம் அவங்க தாமதமாவோ வேற ஏதோ செஞ்சா ஸ்கில்லுன்னு இவங்களோட திறமை பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த ஸ்கில்லுல உள்ள எஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன வார்த்தை வரும்னு நான் சொல்ல விரும்பல. ஸ்கில், அந்த குழந்தை இறந்துடும். இவங்களோட சர்வீஸ்ல அந்த எஸ்ங்கிற வார்த்தை தான் அந்த குழந்தைய உயிர் கொடுக்கிறது. அத்தனை சிறப்பு மிக்க இது. சகோதரி அவர்கள் ஒரு கதையை சொன்னாங்க இல்லையா, அந்த காலனிய கொடுக்கிற குழந்தைங்களுக்கு காலனிய கொடுக்கறதுக்கு ஒரே காலனி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு குழந்தைங்க நல்லா எழுதிட்டாங்க. நீங்க தயவு செய்து நம்புங்க, என்னுடைய யூடியூப் சேனல்ல இதே கதைய நான் போட்டிருக்கேன். யூடியூப் சேனல் அன்புடன் வீரால இதே கதைய போட்டுட்டு இதுல வேல்யூ எங்க அடிஷன் ஆகுது தெரியுமா? திறமையா அவங்க சமாளிச்சுட்டாங்க எல்லாருக்கும். சரி, அந்த குழந்தைய கூப்பிட்டு ஒரு குழந்தை மட்டும் எழுதியிருந்தா பேரை கூப்பிட்டு கொடுத்துடலாம். 10-20 குழந்தைங்க எழுதியிருக்குங்கிறப்ப என்ன பண்ணுங்கிறப்ப அவங்களுடைய ஆசிரியரோட திறமையை பயன்படுத்தி எழுதி சீட்டா எழுதி போட்டு செஞ்சுட்டாங்க. இங்க வேல்யூ அடிஷன் இங்க இல்ல. அந்த ஆசிரியை தன் வீட்டுக்கு போய் கணவன்ட்ட அழுவாங்க. கணவர் சொல்லுவாரு, நீதான் சரியா கொடுத்துட்டு வந்துட்டிய, அப்புறம் எப்பவும் மாதிரிதான் நீ ஒரு குழந்தைக்கு தான் கொடுத்துட்டு வந்துட்டிய, அப்புறம் ஏன் அழுவுறன்னு. அது இல்ல, அத்தனை குழந்தைங்களும் அவங்கவுங்க பேரை எழுதி போட்டிருந்தாங்கன்னா யாரோ ஒரு குழந்தைக்கு கிடைச்சிருக்கும். ஆனா எல்லாரும் இந்த குழந்தைக்கு மட்டுமே அதுக்கு தேவையான அதுதான் கஷ்டப்படுற குழந்தைன்னு எல்லாரும் போட்டதை நினைச்சு நான் எல்லா குழந்தைகளுக்குமே காலனி வாங்கி கொடுத்துருக்கலாமோன்னு நான் அழுகுறேன். அத்தனை குழந்தைகளையும் உயர்ந்து நிக்கிறாங்க, அதுக்காக நான் அழுகுறேன் அப்படின்னு சொன்னேன். அத அப்படியே நான் யூடியூப் என்னோட இதுல இந்த கதையை போட்டிருக்கேன். இதுக்கு நான் இறையருள் நினைக்கிறேன். இன்னொரு நிமிடமும் நான் எடுத்துக்க ஆசைப்படுறேன். ஏன்னா நேற்று நடந்த எங்க ஊர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி, வேதனையோடு அதை நான் இறை அருள் எப்படி இருக்குங்கிறதுக்கு. 2வது தெருல ஒரு குழந்தைய பள்ளிக்கு போயிட்டு வந்து டியூஷனுக்கு போனதுல திட்டினதுனால அந்த குழந்தைய அவங்க அம்மா திட்டினாங்க, ஒரு அடி அடிச்சிட்டாங்கன்னு 11 வயது குழந்தை நைட்டு 7 மணிக்கு, நேற்று நைட்டு நடந்த விஷயம் நீங்க கேட்டுக்கலாம், 7 மணிக்கு வீட்டை விட்டு போயிடுச்சு. அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் சொல்லி போலீஸ் எல்லாம் வந்து தேடி நைட்டு பூரா இருந்து என்னுடைய மனைவி காலையில வாக்கிங் போறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, நான் வந்து வேதனையோடு போறேன். போயிட்டு திரும்பி வர்றப்ப நான் வேண்டிக்கிட்டது என்ன ஆண்டவன்ட்டேன்னா, இவங்க எல்லா குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல எல்லாம் தேடிட்டாங்க, போலீஸ் வந்து தேடிட்டு எல்லாம்னப்ப நான் நினைச்சது, மைண்ட்ல நினைச்சது, இறைவா முருகா நீ எப்படியாவது அந்த குழந்தைய வேறொரு இவங்க யாருக்குமே தெரியாத ஃப்ரெண்டு வீட்டுல அது போயிருந்தா அவங்க கொண்டாந்து விட்டுட்டாங்கன்னு ஒரு செய்தி கிடைக்கணும் அப்படின்னு. அதனால நேரடியா நான் கோவிலுக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸுங்க 2-3 பேரும் சேர்ந்து அவங்க வீட்டு வழியாவே வந்து, ஏன்னா என்ன செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு வர்றப்ப என்ன நடந்ததுன்னா,
அது கோச்சிக்கிட்டு போய் அடுத்த தெருவுல உள்ள ஒரு காரு வெளியில போட்டு இருந்திருக்காங்க. அந்த காருக்கு பின்னாடி இருட்டுல உட்கார்ந்துட்டு அங்கேயே தூங்கிட்டு போல இருக்கு. அவங்க தூங்குனத போலீஸ் எல்லாம் வெளியில இவ்வளவு தேடினவங்க அதை பார்க்கல. அடுத்ததுல வாய்ப்பு இல்ல. அவங்க பல்லு விளக்கிட்டு வெளியில வந்தப்ப இந்த குழந்தைய பார்த்துட்டு அழைச்சு கொண்டாந்து வீட்டுல விட்டாங்க. இறைவன் 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 அருள். இது நேத்து நடந்த கதை. அண்ணா நகர், OFT நியர் அண்ணா நகர். நீங்க தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு சொல்றேன்னா, இறையருள்ங்கிறது நிச்சயமா இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நம்ம உண்மையான அன்போட இறைவன்கிட்டயே ஒப்படைச்சு வேண்டுகிறப்ப நிச்சயம் எல்லாருக்கும் நடக்கும். இத நான் உணர்வுபூர்வமா சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். தயவு செய்து மன்னிச்சுங்க. நன்றி. நமது கவி அம்மாவுக்கும் நன்றி. அடிக்கடி வாருங்கள், அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி. நன்றி வீரசேகரன் சார். என்னைக்குமே நம்பிக்கை, இறை நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம மேடம் இன்னைக்கு இதுல சொன்ன மாதிரி பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது தான் உலகத்துல பல பேரோட வாழ்க்கையை இது பண்ணிடுது. நேற்று நடந்த உங்களோட நம்பிக்கைக்கு அந்த குழந்தை கிடைச்சது பெரிய விஷயம். எப்படின்னு வந்திருக்காங்க முத்துலட்சுமி மேடம் நினைக்கிறேன். நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஆமாங்க ஐயா, முத்துலட்சுமி தான் பேசுறேன். இவங்க சிவகனி மேடம் அவங்களுடைய பாணியில அழகா கவிதை பாடி நமக்கு எல்லாமே இன்னைக்கு காலை பொழுதுல நல்ல இது செய்தியை கொடுத்துருக்காங்க. அதுல ரொம்ப டச் பண்ண விஷயம் அவங்க சொன்னாங்க, அந்த ராமராஜ் வேட்டி அதுல அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. பொருளை ஈட்டுறதுனால மட்டும் இது இல்லை, அந்த ஈட்டின பொருளை நம்ம எந்த வகையில செலவு பண்றோமோ, நல்ல பணிக்கு செலவு பண்ணும்போது தான் அதோடைய பலனை அடைகிறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல மெசேஜ் இன்னைக்கு கிடைச்சது. நன்றி மேடம், ரொம்ப நன்றி. ஐயா, என்னுடைய மொபைல் நம்பரை கொஞ்சம் குரூப்ல ஆட் பண்ணி என்னையும் சேர்த்துக்கோங்க ஐயா. இதை என்னோட ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அவசியம் இன்னைக்கு பண்ணிடுறேன் மேடம். உங்களை அந்த இதுல குரூப்ல இணைச்சிடுறேன். நன்றி உங்களோட ஃபீட்பேக்கு. தேங்க்யூ மேடம். வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? நீங்க பேசுங்க மேடம். பேசலாம் மேடம். நேற்றுக்கே கை உயர்த்திட்டு சென்றுட்டீங்க, இன்னைக்கு பேசலாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடம், ரொம்ப அருமையா பேசுனீங்க. ஒவ்வொரு லைனுமே ஒரு மதிப்பு கூட்டலா இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்து என்ன வரும், அடுத்து என்ன வரும், என்ன சொல்ல போறீங்கன்னு நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு ரொம்ப அற்புதமா பேசுனீங்க மேடம். நானு ஒவ்வொரு லைனையும் கேட்ச் பண்ணி பண்ணும்போது, ஐயோ! இதெல்லாம் ஒரு மதிப்பு கூட்டல்ல நமக்கு எவ்வளோ ஒரு வேல்யூவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளோ நாளும் இத பத்திலாம் யோசிக்கவே இல்லையே! அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. நீங்க செஞ்ச உதவியிலேருந்து. ஒரு சின்ன உதவி கூட எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு கூட்டல கொடுக்குங்கிறது, நீங்க சொன்னத கேட்டது ரொம்ப அற்புதமா இருந்தது அது. சமயத்துக்கு உதவுற ஒரு உதவி கூட ஒரு மதிப்பு கூட்டல்ங்கிறது புரிஞ்சுது மேடம். ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாரி நீங்க சொன்ன கதையிலேருந்து, ஷூ கதையிலேருந்து, அப்புறம் ஐயோ! ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே போலாம். அவ்ளோ இருந்தது. உங்களோட கருத்துக்கள் அத்தனையுமே ஏத்துக்கிற மாரி, நம்ம மனசுக்கு ஒரு நிறைவ தந்தது இன்னைக்கு காலை பொழுது. அதாவது ஒவ்வொரு நாளும் நற்புலரியில பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் ஸ்பீச்ல இருந்தும் அன்னைக்கு ஃபுல்லா பகல் பொழுதுலேருந்து ஃபுல்லா நைட் படுக்கிற வரைக்கும் அதோட கேட்சிங் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல. நமக்கு இது மதிப்பு கூட்டல் வரும் அப்படிங்கிறது ஒரு நம்ம எப்படி ஆடிங் பண்ணிக்கலாம், நம்மளோட மத்தவங்களுக்கும் எப்படி அந்த ஆடிங் போய் சேரணும் அப்படிங்கிற மாரிலாம் நமக்கு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நட்புறவுல நான் கேட்கிற கருத்துக்கள அந்த நாள் பொழுதுமே நான் கேட்டுட்டு இருப்பேன். அது மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கேட்சிங். உங்களுடைய கருத்துக்களும் அப்படிதான் இன்னைக்கு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஃபர்ஸ்ட்ல நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு முடிச்ச வரைக்கும், அந்த கடைசியில அரசன் கதை சொல்லி நீங்க முடிச்சது வரைக்குமே மைண்ட்ல கேட்சிங் ஆயிட்டே இருந்தது. அந்த குழந்தை கடவுள் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு அது கடைசியில செஞ்சு ஒரு அரசகுமாரனா அந்த கடவுள் அவர ஆக்குனாருன்னா, அது எந்த அளவுக்கு அதோட மதிப்பு கூட்டல் இருந்தது. அப்படிங்கிற மாரி ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். ஒவ்வொரு கருத்துக்களுமே மிக, மிக அற்புதம். நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி மேடம். சூப்பர் மேடம். நன்றி மேடம்.
நாகவல்லி நாமினேல் கிருஷ்ணன் மேடம் வந்து ரொம்ப அருமையாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அந்த டே வேல்யூ ஆடிங் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எந்த தலைப்பில் பேசினாலும் அந்த டே ஃபுல்லாகவே நம்ம அந்த தாக்கத்தில் இருப்போம் அப்படிங்கிறதுல மிக இல்லை. ரொம்ப அழகாக நிறைய கருத்துக்களை கொடுத்துருக்கீங்க. எனக்கு தான் நேற்று ஃபீட்பேக் கொடுக்காம கிளம்பிட்டீங்க. பரவாயில்ல, அடுத்த செஷனில் ஃபீட்பேக் வாங்கிக்கிறவங்க. நன்றி. லோகநாதன் ஐயா, நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம். நாகவல்லி மேடம், நீங்களுமே நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நம்ம ஃபவுண்டர் தொடர்பு கொண்டா இல்ல தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பும் கொடுக்கப்படும். நன்றி. இல்லைங்கய்யா, ஒன்றும் நேத்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அற்புதமா இருந்தது. நான் கையை கொஞ்சம் லேட்டா உயர்த்திட்டேன். அது மேல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கை உயர்த்திட்டாங்க. என்னால அந்த டைம் வரைக்கும் காத்திருக்க முடியலைங்க. நான் சொல்லலாம்னு நினைச்சேன், ஐயா நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேன் வெளியில, எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்கலாம்னு நினைச்சேன். சரி, அத்தனை பேர் பெரியவர்கள் மத்தியில நம்ம போய் இப்படி கேட்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மன சஞ்சலம். அம்மா, இங்கு நிச்சயமா நீங்க கேட்கலாமா? நம்ம எல்லோரும் உறவினர்கள், எல்லோரும் ஒருவர் தான். நிச்சயமா இந்த இணையத்துல நீங்க நிச்சயம் கேட்கலாம். சாரி, நன்றி. நீங்க வந்து ஆக்சுவலி எங்க பெரியவங்க சின்னவங்கன்னே கிடையாது. இந்த தளம் மிக அற்புதமான தளம். எப்போ வேணாலும் நீங்க ஒரு எமர்ஜென்சி இருக்கிறவங்க யார் வேணாலும் கொஞ்சம் முன்னாடி பேசுறேன்னு அன்மியூட் பண்ணி கேட்டா வழி விடுறதுக்கு தயாரா இருப்பாங்க எல்லாரும். நன்றி. உங்களோட செஷன் கேட்கவும் நாங்க ஆவலா இருக்கிறோம். லோகநாதன் ஐயா, நீங்க முழங்கலாம். அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். சிவகணி மேடம் எப்பவுமே நல்ல கிளாஸ் எடுப்பாங்க. இன்றைய வகுப்புல முக்கியமானது மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பது. அடுத்து மற்றவங்க சொல்றதை நம்ம முக்கியமா 90% கேட்கணும், கிட்டத்தட்ட 100% கேட்கணும். அப்புறம் தான் நம்முடைய கருத்துக்கள் சொல்லணுன்றது மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த கடவுள் நம்பிக்கையை பத்தி அந்த கதை சொன்னாங்க. எனக்கு பரிபூர்ணமான கடவுள் நம்பிக்கை, என்னுடைய வாழ்க்கையே கடவுள் நம்பிக்கையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு. இந்த வயசு வரலையும் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உடனே நான் இறைவனை வேண்டும் போது எனக்கு அது உடனே கிடைக்கும். அது எனக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமா இருக்கு. கடவுளே என் பக்கம் இருக்கு, நீ எனக்கு எப்பவுமே உதவி செய்யற, நான் என்ன கேட்டாலும் ஒரு நேர்மையான செயல்களுக்கு நீ மதிப்பு கொடுத்து என் பக்கம் இருக்க அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கையோடு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா சிவகணி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதை விட அவங்க செய்யற சேவை, அவங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப அருமையான ப்ரொஃபஷன். அவங்க அதுல ரொம்ப ஈடுபாடோடு செய்யறது. எங்கள் வீட்டு குலதெய்வம். வாழ்த்துக்கள் மேடத்துக்கு, ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த ஏழையின் வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும். நன்றி 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 ஐயா, அனைவருக்கும் நன்றி. ரமேஷ் சார் நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றி லோகநாதன் ஐயா, உங்களோட அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. என்ன ஒரு பாட்டு மட்டும்தான் மிஸ்ஸிங்க, நாளை கேட்டுக்கிறோம். தாமோதரன் சார் பேசுறேன். மில்டன் சாருடைய நண்பர் பார்த்திபன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. தேங்க்யூ. நன்றி சார். உங்க பாட்டை நாளை கேட்டுக்கிறோம். சரிங்க. நன்றிங்க ஐயா. தாமோதரன் சார், நீங்க பேசலாம். நற்புலருக்கு இனிய காலை வணக்கம். இன்று ஒரு இனிய நாள் என்றே கூறலாம் என்றால் சிவகணி மேடம் அந்த அளவுக்கு ரெண்டு லைன் எடுத்தா கூட ஒவ்வொரு சப்ஜெக்டா வச்சு அந்த கருத்தினுடைய கருத்துக்களை மிகவும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் என்றால் அது மிகவும் சிறப்பாக அமைந்தது. ஒரு பள்ளியில் பாடம் நடத்தும் போது அவர்கள் மாணவர்கள் அனைவரும் அந்த மலர் என்ற எழுத்தையே அனைவரும் எழுதி கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த வகுப்பில் அந்த மலர் என்ற மாணவிக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கூட்டியிருப்பார்கள் என்று என்னால் உணர முடிகின்றது. அவர்கள் ஆசிரியர் கூறும் பொழுதே அந்த மலர் எந்த அளவுக்கு அந்த பள்ளி அந்த வகுப்பில் உயர்ந்திருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. இரண்டாவது, அனைவரும் கைவிட்டால் கூட தாய் தந்தையர் நண்பர்கள் ஆடுபவர்கள் அனைவரும் கைவிட்டால் கூட ஆண்டவன் என்ற ஒருவன் இருக்கின்றான், அவன் நிச்சயமாக கைவிட மாட்டான் என்ற ஒரு கருத்தை தெளிவுபட இந்த ஒரு கதையின் மூலியமாக
விளக்கமாக கூறிய சிவகனி மேடம் அவர்களுக்கு, ஆசிரியர் என்ற ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அவர்கள் இந்த வகுப்பை எடுத்திருக்கின்றார் என்றால், நாங்களும் மாணவர்கள் போல் அதை கேட்டுக்கொண்டு பயன் அடைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். மில்டன் ராஜசேகர் சார் அவர்களுடைய உறவினர் பிறந்த நாளில் நான் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம் சார். நன்றி தாமரன் சார். நன்றி சார். கவிதா மேடம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய நற்புலரியின் காலை வணக்கம். சிவகனி மேடம், as usual, you rock the session. என்னன்னா ரொம்ப அழகா, அதாவது ஒரு ஆசிரியர்ன்ற பொருளுக்கு ஏற்ப எவ்வளோ அழகா இந்த கிளாஸை கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு கதை மூலமாகவும் இறை மூலமாகவும் வாழ்க்கை அடிப்படை தத்துவங்கள் மூலமாகவும் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நம்மளுடைய வழிமுறைகளை வச்சே அதில் என்னென்னலாம் நம்ம கடைப்பிடிக்கணும், இதுலெல்லாம் என்னென்ன வேல்யூ ஆட் பண்ணலான்ட்டு ரொம்ப அழகாக விளக்கத்தோட சொன்னீங்க. சிவகனின்ற பொருளுக்கு ஏற்ப, பெயருக்கேற்ப இறை நம்பிக்கையோடையும் நீங்கள் அந்த அந்த உள்ளுணர்வோடு நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அந்த இறையோட கனி தான் நீங்கள். அதாவது அதோட அந்த பயனை நாங்கள்லாம் அடைஞ்சிட்ருக்கோம். ஒரு மரத்தில் எப்படி ஒரு கனி எல்லோருக்கும் இனிய உணவு கொடுத்து எல்லோரையும் வாழ்வழித்து ஆதாரமாக விளங்குதோ, அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையின் பொருள் விளங்க அதோட பயனை எங்களுக்கு எல்லாம் இன்றளவும் என்றளவும் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அட்மையர் பண்ண ஒரு ப்ரொஃபஷன் என்னன்னா ஒரு நர்சிங் ப்ரொஃபஷன். என்னதான் டாக்டரை நம்ம உயர்வாக வச்சாலும் கூட நர்ஸ் இல்லைன்னா டாக்டர் ஒன்றுமே கிடையாது. டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நர்ஸுக்கு தான் தருவாங்க. அவங்க தான் ஊசி போடுறதுலேருந்து எவ்வளோ அழகாக பேசிக்கிட்டே அப்படியே இந்த ஊசி ஏற்றுவாங்க. வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி வழியே தெரியாமல் ஒவ்வொரு நர்ஸும் நம்மளுக்கு ஊசி ஏற்றி நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றுற அந்த ப்ரொஃபஷன் இருக்கே. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல்னு ஒரு கதை சின்ன வயசில் நம்ம படித்தது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப அட்மையர் பண்ண ப்ரொஃபஷன் அது எனக்கு. அந்த பொறுமை, பேஷன்ஸ், நீங்கள் பேசுகிறதுலையே அவ்வளோ பொறுமை தெளிவுபடுது. நிச்சயமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் பாக்கியவான்கள் தான் நீங்கள் கிடைச்சது. அதே மாதிரி எங்களுக்கு நீங்கள் கிடைச்சதும் ஒரு பாக்கியம்தான். டெய்லி ஒரு கவிதை, அழகான கவிதை ஊட்டுறீங்க. செவிக்கு இனிய சொற்களை சொல்லி இன்னைக்கு இந்த காலை பொழுதை இனிமையாக்குனதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் என்றென்றும். சிவகனி மேம், உங்கள் பணி சிறக்க அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி லோகநாதன் சார் சொன்ன இந்த ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் உண்மை கதை அது. அந்த குழந்தை கிடைச்சதுக்கு அந்த இறைவனுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த குழந்தை கிடைச்சிடணும்னு நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் நீங்கள் குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க. ரொம்பவே நன்றி அந்த ஆண்டவருக்கு. எல்லோருக்கும் இனிய காலை பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி சிவகனி மேம். ரொம்ப நீங்க முக்கனியில் ஒரு சிறந்த கனி, எங்களுக்கு கிடைத்த இதய கனி. நன்றி. தேங்க்யூ மேடம். கவிதா மேடம், அருமையா ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. சிவகனி நம்ம நற்புலரிக்கான ஒரு இனிய கனி, எல்லாருடைய இதய கனி அப்படி எடுத்துக்கலாம். கவிதை விதைன்னு ஒரு பட்டமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த கதை சொன்னது வீரசேகரன் ஐயா அவர்கள். அந்த கார் கிட்ட குழந்தை கிடைச்சது. இல்ல பரவாயில்ல. என்ன மேட்டர்னா, எங்கேயோ காணா போன ஒரு குழந்தைக்கு ஐயோ அந்த குழந்தை கிடைச்சிடணும் அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம்ல, அதான் நம்ம எல்லாருடைய ஒரு வேல்யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. வீரசேகரன் ஐயா, ஏதாவது பேசுறீங்களா? அம்மா ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் ஒரு கைவிளக்க எடுத்துட்டு போய், வேற எதுவுமே இது ஆயுதம் இல்ல, கைவிளக்க எடுத்துட்டு போய் அந்த
பழுதுபட்டவர்கள், போர்ல பழுதுபட்டவர்களுக்கு ஆற்றிய அந்த பணி இருக்கே அதான். அதுக்கு இன்னைக்கு நம்ம பொலிவாளர் சொன்னதும் நமக்கு கிடைச்சிருக்க வேலையில என்ன மாதிரி நம்ம ஈடுபடணுங்கிறதுக்கு பொலிவாளர் இன்னைக்கு நம்ம சகோதரியர் சொல்லியிருக்காங்க. செய்யும் தொழிலே தெய்வம். அந்த திறமைதான் நமது செல்வம். காசு பணம் நம்ம வேலை பார்க்கறதுல உள்ள காசு பணம் இல்ல, அதுல செய்யும் தொழில தெய்வமா நமக்கு செய்யறப்ப அதுதான் நமக்கு செல்வம். சரி, அதுல அது மாதிரி அதை மட்டும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்பட்டேன். நமது பொலிவர் அவருடைய சேவை பணின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், சேவை தொடர இறைவன் நல்லருள் புரிய வேண்டி விளைந்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி வீரசேகரன் ஐயா. நீங்க எப்ப தளத்துல வந்தாலும் எத்தனை தடவை வந்தாலும் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை விட்டு சொல்வீர்கள். அந்த மாதிரி அவங்க கவிதா மேடம் சொன்னதோட தொடர்ச்சியா இருந்தது. எனக்குமே ரொம்ப பிடிச்ச பணி வந்து இந்த நர்ஸுங்கிற பணி. என்னதான் டாக்டர்ஸ் 1000 விஷயங்கள் பண்ணாலும் அந்த 24 ஹவர்ஸ் அவங்க டாக்டரோட விசிட் அதிகபட்சம் 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் இருக்கும். 24 மணி நேரமும் அந்த பேஷண்ட்டை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மேலே சில விஷயங்களையும் செய்து அந்த நோயாளியை நல்லபடியில் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிற பணி வந்து நர்ஸ் பணி. ரொம்ப அருமையான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அதை கிட்டத்தட்ட எல்லாரும் ஃபீட்பேக் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சிவகனி மேடம் தான் வருவாங்க. ஆஸ் யூஷுவல் ஏற்புரைக்கான சிவகனி மேடத்தை கூப்பிடுறோம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். இன்று பிறந்தநாள் காணும் பார்த்திபன் அவர்களுக்கு மனம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பின்னூட்டம் வழங்கிய ஒவ்வொரு நண்பருக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள். வராத நண்பர்களுக்கும் வந்த நட்புகளுக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஏற்புரை கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ மேடம். நாங்கள் நிறைய ஏற்புரை எதிர்பார்த்தோம். சிவகனி மேடம் பற்றி ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் இது பண்ணுறேன். காலம்புறம் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகலைனாலோ உடனே பதட்டமாகி என்னென்னலாம் பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு உடனே பேசுவாங்க, உடனே மெசேஜ் பண்ணுவாங்க. நிறைய தடவை லிங்கை ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஒரு மீட்டிங்கே நடத்தியிருக்கிறாங்க. எப்போல்லாம் பின்னூட்டம் ஓட்டுறதுக்கு அதை ஏற்று நடத்த ஆள் இல்லையோ, என்னால் முடியலன்னா நான் உடனே அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன், அவங்க எடுத்து நடத்துவாங்க. முந்தா நாள் கூட வீரசேகரன் ஐயா பண்ணிகிட்டே இருக்கும்போது நெட்வொர்க் இஷ்யூ வந்த உடனே இமிடியேட்டாக கையில் எடுத்த அந்த இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கும் அவங்கள்ட்ட. ரொம்ப இன்னைக்கு பொழிவும் அவங்களது ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்து வேறு யாராவது கை உயர்த்திருந்தாங்க? சிவகனி மேடம் தான் நினைக்கிறேன். நீங்கள் பேசுங்க மேடம். சரி, இன்னைக்கு பின்னூட்டம் வழங்கிய ஒவ்வொருவருமே ரொம்ப சிறப்பாக பின்னூட்டம் வழங்கினாங்க. அதில் ராஜசேகரன் ஐயா கவி படைப்பாங்கன்னு நினைக்கல, ரொம்ப அழகாக கவிதை எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் சார் வந்து திறனூக்கிகள் அப்படிங்கிறது அந்த கேட்டலிஸ்ட் பற்றி மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. அது வந்து ஹைலைட் பாயிண்டாக இருந்துச்சு. வாலி கூட சொல்லியிருப்பாரு, ஊக்குவிப்பவன் கையில் அந்த திறன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த தேக்கு கூட வித்துட்டு வந்துடலாம் வாய்ப்பேசி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அந்த ஊக்குவிப்புகள் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சிவசங்கரி வந்து தொகுத்து நிறைவான மின்னூட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வீரசேகரன் சார் கிட்ட இருக்கிற ஒரு சிறப்பே அந்த வேர்டுல இருந்து நம்ம அதை எப்படி ஹைலைட்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது, நம்ம ஸ்கில்லுக்கும் கில்லு அதுவும் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கருத்துக்கள் வந்து டச் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ராம்ராஜ் அது அவரோட செயல் அந்த வார்த்தைகள் அதை சொன்ன நாகவல்லி மேடம், இந்த எண்ண அலைகள் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே அந்த வைப்பு வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு ஃபோரம்ல இணையிறோம் அப்படிங்கிறது. ஸோ நல்ல அலைகளோட நம்ம இயங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லோகநாதன் ஐயாவோட ஸ்பெஷல், தாமோதரன் ஐயாவோட சிறப்பான வார்த்தைகள், கவிதா மேம் உங்களோட ஃபீட்பேக்கும் எல்லாமே இன்னைக்கு இந்த நாளை வந்து மிகச்சிறந்த நாளாக மாற்றுச்சு. ஸோ எல்லாரும் நல்ல உணர்வோட நல்ல எண்ண அலைகளோடு இயங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார்.
நன்றி சிவகணி மேடம். அருமையான ஒரு செஷன் கொடுத்ததுக்கு மீண்டும் உங்களுக்கு ஒரு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்று செஷன்ல இணைஞ்சு தொடர்ந்து பயணித்து ஃபீட்பேக்கையும் வழங்கி சென்றுள்ள அனைவருக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்து மெசேஜில் பார்த்தோம்னா வேறுசேரன் ஐயா காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சிறப்பான கருத்துக்கள்னு வினைதீர்த்தன் ஐயா ஆர்வமான முயற்சி பாராட்டு திருமிகு சிவகணின்னு கூறியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வெரி நைஸ் செஷன் லாவண்யா மேடம், கீப் ராக்கிங், தேங்க்யூ, ஹாவ் ஏ நைஸ் டேன்னு போட்டிருக்காங்க நண்பருக்கு லாவண்யா மேடம். சிவசங்கரி மேடம் ஹாப்பி பர்த்டே பார்த்திபன் சார்னு பதிவிட்டிருக்கிறாங்க. பெஞ்சமின் சார் சிறப்பான கருத்துக்கள் நன்றி மேடம், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பார்த்திபன் சார்னு போட்டிருக்காங்க. மீண்டும் பார்த்திபன் சாருக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி பின்னூட்டமிட்ட அனைவருக்கும் இந்த சூழல்ல பின்னூட்டம் மெசேஜ் வாயிலாக அனுப்பியவர்களுக்கும் ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை தெரிவித்து வேலை நிமித்தம் காரணமாக இணைய முடியாதவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு ஆளுமையுடன் நாளை